அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இப்போ இது வரைக்கும் நம்ம அகர ஈற்று அல்வழி புணர்ச்சியில என்னெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அகர ஈற்று வினை சொல்லும் இடை சொல்லும், அகர சுட்டின் முன் வெள்ளினம், அகர சுட்டின் முன் இடையினம், அகர சுட்டின் முன் உயிரெழுத்து, அகர சுட்டு நீளுதல், சாவ எனும் அகர ஈற்று சொல், இயல்பாக முடியும் அகர ஈற்று சொற்கள், அகர ஈற்று வேற்றுமை புணர்ச்சி. அப்போ நம்ம இதுல இது மூன்றுமே பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களாங்க. இடையினம் வரைக்கும் பார்த்துட்டோம். மீறி இருக்கக்கூடிய இந்த 5 இதுவும் எப்படியெல்லாம் புணரும் அப்படிங்கறத நான் இந்த வகுப்புல உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா. இப்போ நம்ம அகர சுட்டின் முன் உயிரெழுத்து அது பாத்திரலாங்களா. அதாவது இப்ப பாத்துக்கோங்க. ஆ கூட்டல் அணி. இங்க எப்படிங்க இது அவ்வணி ஆச்சு சொல்லி தர்றாருங்க. உயிரெழுத்து இதாங்க சுட்டு. உயிரெழுத்து தான் நாங்க எல்லாமே உயிரெழுத்து தானங்க. இது அதுக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா, சுட்டெழுத்துக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து வந்தால் அந்த இடத்துல வகரமெய் மிகும். புரியுதுங்களா. வகரமெய்னா இந்த ஆக்கு முன்னாடி இவ்வு மிகும் என்பது விதி. ஓகேங்களா. அப்போ இந்த ஆக்கு முன்னாடி இவ்வு வந்துச்சு அப்படின்னா, ஆக்கு முன்னாடி இவ்வு கூட்டல் என்ன ஆயிருங்க, வான் ஆயிருங்களா. புரியுதுங்களா. என்னங்க சொல்றாங்க, அகர சுட்டின் முன் இது ஒரு அகர சுட்டெழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வகரமெய் மிகும் என்பது விதி. ஏன் மிகுது அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க, அது ஒரு விதி. புரியுதுங்களா. அப்போ வகரமெய் மிகுதுங்க. அப்போ ஆக்கு முன்னாடி இவ்வு வரும்போது இந்த இடத்துல வாவாயிரும். சரிங்க. அந்த இடத்துல ஆ கூட்டல் வணி வந்துருச்சு. இன்னொரு இவ்வு எதுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல தனி குறில் முன் ஒற்று மிகும். புரியுதுங்களா. அதன் அடிப்படையில இங்க என்ன இவ்வுன்னு இருக்கோ அதே மறுபடி இவ்வுன்னு வந்துரும். சோ தனி குறில் முன் ஒற்று மிகும் அப்படிங்கிற அடிப்படையில அது இரட்டிப்பாயிரும். புரியுதுங்களா. இந்த இவ்வு என்னங்க ஆயிரும், இரட்டிப்பாயிரும். ஓகேங்களா. சரிங்க. அப்போ இந்த இடத்துல 2 டைம்ஸ் அதனாலதான் நம்மளுக்கு இவ்வு வந்திருக்குது. புரியுதுங்களா. அதே போலதான் தனிக்குறில் முன் தனிக்குறிலை அடுத்து என்னங்க வரும், இவ்வு இரட்டிப்பாகும். ஓகேங்களா. அப்ப ஆ கூட்டல் ஆண்டு அவ்வாண்டு. அப்ப இங்க ஒரு இவ்வு வந்துருச்சு. ஏன்னா அது உயிரெழுத்து வரும்போது வகரமெய் நம்மளுக்கு வரும். அது போக தனிக்குறில் அப்படி வருதுன்னா, தனிக்குறிலை அடுத்து இவ்வு வருது அப்படின்னா அந்த குறை எழுத்தும் இரட்டிப்பாகிறோம். ரெண்டு பேரும் ஆயிடுவாங்க. அப்போ ஆ கூட்டல் இலை அவ்விலை, ஆ கூட்டல் ஓடம். அப்ப இங்க என்ன வரும் பாருங்க, ஓ இருக்கு. அந்த ஓ கூட இவ்வு சேர்த்தீங்கன்னா என்ன வரும், ஓன்னு வரும். ஓகே. அது கூட மறுபடியும் இன்னொரு இவ்வு சேர்க்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல என்ன வருங்கிறத விடைய நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எப்ப இது ரெண்டுக்கும் விடைய நீங்களே கமெண்ட் பண்ணணும். புரியுதுங்களா. இந்த விதி தெளிவா புரிஞ்சுச்சுங்களா. சரிங்க. இப்ப 5வது எப்படி புணரும்னு பாக்கலாங்க. அகர சுட்டு நீளுதல். எப்படிங்க, அகர சுட்டு நீளுதல். வருமொழி முதலில். என்னங்க, வருமொழி முதலில். வருமொழி புது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது இல்லைங்க. இது நிலைமொழிங்க. இது சேரக்கூடியது வருமொழி. புரியுதுங்களா. சரி. வருமொழி இந்த முதலில் வல்லினம் தவிர்த்த. வல்லினம் என்னங்க, கா சா தா பா. இது தவிர்த்த பிற எழுத்துக்கள் வரும்போது. புரியுதுங்களா. அப்போ வல்லினம் அல்லாத பிற எழுத்துக்கள் வரும்போது அகர சுட்டு செய்யுளில் நீண்டு வரும். புரியுதுங்களா. அகர சுட்டுனா இதுதாங்க சுட்டெழுத்து. இது செய்யுளில் மட்டும்தான் நீண்டு வரும். புரியுதுங்களா. இது செய்யுளுக்கே உரித்தானது. நீட வருதல் செய்யுளுள் உரித்தே. நீட வருதல் நீண்டு வர்றது செயலுக்கே உரித்தானது அப்படிங்கிறது இதன் மூலமா நம்மளுக்கு விளங்குது. புரியுதுங்களா. அப்போ அகர சுட்டு நீளுதல் அப்படியானங்க, வருமொழி முதல்ல வல்லினம் தவிர்த்த பிற எழுத்துக்கள் வரும் பொழுது அகர சுட்டு செயலில் நீண்டு வரும். அப்போ நல்லா கவனிக்கணும், செயல்ல மட்டும்தான். புரியுதுங்களா. சரிங்க. அடுத்து பாக்கலாங்க. 6வது சாவ எனும் அகர ஈற்று சொல். என்னங்க, சாவ எனும் அகர ஈற்று சொல். இதுல எப்படி புணர்ச்சி ஏற்படும் பாக்கலாம். சாவ எனும் செய எனும் இது வரும்போது செய எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்தின் இறுதியில் உள்ள வகரம். என்னங்க, வகரம் கெட்டு போவதும் உண்டு. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறுதியில இங்க என்னங்க வந்திருக்கு, வகரம் தானே வந்திருக்கு. இப்படி வந்துச்சு அப்படின்னாலே இந்த வகரம் கெட்டு விடும். சரிங்களா. வகரம் கெட்டு இது இரண்டுமே சேர்ந்து இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா. அப்படி நீங்க சொன்னாலுமே சா கூட்டல் தகர்த்தான் தானே வரும். ஏன் இடையில இத்து வருது அப்படின்னா, இங்க என்ன எழுத்துங்க இருக்கு, இத்து கூட்டல் ஆதா தான். அப்போ இதோட வல்லின ஒற்றே இங்க மிகும். சரிங்களா. அதுவுமே ஒரு விதிதாங்க.
அப்போ இந்த இடத்துல என்னங்க ஆகுது, வல்லின ஒற்று மிகுது. அப்போ இங்க பாருங்க, சாவ கூட்டல் புடைத்தான், இங்க என்ன வரும் நீங்களே சொல்லுங்க பாப்போம். வகரம் கெற்றோ. அப்ப இதற்கு இனமான வல்லின ஒற்று இப்பு. சோ சா புடைத்தான். புரியுதுங்களா? சரிங்க, அடுத்து பார்க்கலாம். இப்ப இதுலயே இப்ப வல்லினம் வந்தா ஓகே இப்படி வரும், மெல்லினம் இடையினம் இதுக்கெல்லாம் எப்படி வரும்னு பாக்கலாங்களா? சரிங்க, இப்ப நம்ம சாவை எனும் அகர ஈட்டு சொல்லல வல்லினம் வந்தா எப்படி வந்து புணரும்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதே வல்லினம் தவிர்த்த என்னங்க, வல்லினம் தவிர்த்த பிற மெல்லின சொல் இடையின சொல் உயிரெழுத்து இது வரும்போதும் மகரம் கெடும். ஆமாதான், அதே மாதிரிதான் வரும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு, நான் சொல்லி தரேங்க. என்னங்க, மெல்லினம் இடையினம் உயிரெழுத்து இது வந்தாலுமே பகரம் வந்து கெடும். ஆனா இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது எப்படி வருதுன்னு பாருங்க. வல்லினத்துக்கு வல்லின ஒற்று மிகும்னு பார்த்தோங்களா, இங்க எதுவுமே மிகல, அப்படியே வந்து வந்திருக்குது பாருங்களேன். அப்போ மெல்லினத்துக்கும் இடையினத்துக்கும் இருக்கக்கூடியது அப்படியேதான் நம்மளுக்கு வந்திருக்குது. ஓகேங்களா? எரல வளல தெரியுதானங்க. மெல்லின எழுத்துனுங்க, ஞா ஞா நா நா மா நா. அப்போ இந்த மெல்லின எழுத்துல ஞா வந்து வந்திருக்குதுங்களா, இது ஞா இது ஞா. அப்போ ஞா வந்து வரும்போது வகரம் கெட்டு இது ரெண்டு சேர்ந்து அப்படியே வந்துருச்சு. வல்லினத்துக்கு என்னங்க ஆச்சு, ஒற்று வல்லின ஒற்று மிகுந்துச்சு. அதுதான் ஒரு சின்ன வித்தியாசம். அடுத்து சாவ கூட்டல் வதைத்தான், இது பாத்துக்கோங்க. யா ர ல வா ழ ல. ஓகேங்களா? இதுல என்ன எழுத்து வந்திருக்கு, நம்மளுக்கு வா வந்திருக்குதுங்களா. அப்போ இது வரும்போதும், அதாவது இடையின எழுத்து வரும்போதும் பகரம் வந்து கெட்டுறது. கெட்டு இது ரெண்டும் வந்து சேர்ந்து இப்படி வந்திருக்குது, சாவதைத்தான். புரியுதுங்களா? அடுத்து உயிர் எழுத்து வரும்போது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, சாவ கூட்டல் அடித்தான். இங்க இது கெட்டுறது, ஆனா சா அடித்தான் தானே வரணும். எப்படி இங்க சாவடித்தான் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. இங்க என்னங்க இருக்கு, இச்சு கூட்டல் ஆ சேர்ந்தாதானே நம்மளுக்கு சாணு வருங்க. ஓகேங்களா? அந்த விதியின் அடிப்படையில, அதாவது உடம்படுமை ஐ வழி எவ்வும் ஐ வழி எவ்வும் ஏனை எழுத்துக்கள், இந்த ஐய தவிர மீறி என்னெல்லாம் எழுத்துக்கள் இருக்குங்க, ஆ இருக்கு, ஆ இருக்கு, போயிடுச்சுன்னா ஊ இருக்கு, ஊ இருக்கு, அடுத்து ஏ இருக்கு, ஐ இருக்கு, ஏவு வரும். ஏக்கு வந்துட்டு எப்படி வரும்னா, இப்ப இந்த ஏக்கு மட்டும் எப்படி வரும்னா ஈயும் இவ்வு ரெண்டுமே வரும். சரிங்களா? இவ்வு ரெண்டுமே வருங்க. ஏ இந்த மாதிரி எல்லாம் எழுத்து வருதுங்களா. இந்த இடத்துல இங்க நம்மளுக்கு என்னங்க இருக்கு, இதனை தொடர்ந்து என்ன இருக்கு, ஒரு குறில் ஆ வந்து வந்திருக்குது. அப்போ இரண்டு உயிரெழுத்துக்கள் வரும்போது மட்டும் உடம்படு பகரம் பகரம் வந்துட்டு இந்த இடத்துல மெய்யாக நம்மளுக்கு தோன்றும். உடம்படு மெய் என்னங்க, பகரம். ஏன்னா ஐ வழியாகவும் ஏனை உயிர் வழி, ஏனை உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா அங்க இவ்வு போடணும்ங்கிறது விதி. அதன் அடிப்படையில நம்ம இங்க இவ்வு போட்டிருக்கோம். அப்போ சால வா போயிருது, போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு இவ்வுங்கிறது உடம்படுமையின் படி வந்துருச்சு. அப்ப இவ்வும் ஆவும் சேர்ந்து வான் ஆயிருச்சு. அப்ப சாவடித்தான். புரிஞ்சுங்களா? ஓகேங்க. இப்ப இந்த இதுல இது போதுமானது. ஏன்னா அடுத்த ஒரு விதிங்கிறது ரொம்ப நிறைய பெரிய விதி இருக்கு. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்துட்டு போஸ்ட் பண்றேன். சரிங்களா? நீங்க நம்ம ஸ்டடி பிளானை வந்துட்டு யூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டெய்லி ரிவிஷன் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? கடைசி வரைக்கும் நம்ம படிக்கக்கூடியது ஞாபகம் இருக்கணும்னா டெய்லி வந்து ரிவிஷன் படிச்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ நீங்க கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களாங்க? அப்புறம் நம்ம இப்பதான் வந்து நம்ம வீடியோ பாக்குறீங்க, நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் படி டெய்லி வந்துட்டு என்னென்ன படிக்கணுங்கிறத நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோக்குள்ள வந்துட்டு டெய்லி பார்த்துட்டே வாங்க. இப்பதான் எனக்கு தெரியுங்க, நான் வந்து நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து நம்மளோட டெலிகிராம்ல வந்து ஜாயின் ஆயிக்கோங்க. அதுல எல்லா ஃபைல்ஸுமே நீட்டா இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்மளோட யூடியூப்ல பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படி டே வைஸ் படிக்கணுங்கிற அந்த வீடியோ வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி படிக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா நான் வந்து இது ஒரு மாசம் போட்டுங்க. புதுசா வந்துட்டு அதே ஸ்டடி பிளான் தான் யூஸ் பண்ண போறோம். டெய்லி வந்து நான் படிக்கணும் மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க புது ஸ்டடி பிளானை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இதேதான் நம்ம படிக்க போறோம். இதேதான் படிக்க போறோம். டேட் மட்டும் உங்களுக்கு மாறி வரும். சரிங்களாங்க? சரிங்க. நம்ம டெய்லி லைவ் டெஸ்ட்டுக்கு வந்துருங்க. டெய்லி ரிவிஷன் கொண்டு போனாதான் இனி வர காலங்கள்ல நம்ம பாஸ் பண்ண முடியும். அப்பதான் புதுசா வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா முடி படிக்க முடியும். புரியுதுங்களா? அதனால இப்ப இருந்தே படிச்சுட்டு வந்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. நன்றி, வணக்கம்.